வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ச்சுனா ராமநாதன் எம்பியின் எம்பி பதவிக்கு பெரும் சிக்கல், திகதியிடப்பட்டது மீள் விசாரணை. பொசன் விழாவிலிருந்து வீடு திரும்பியவர்களுக்கு நேர்ந்த சோகம், பாட்டியும் பேரனும் விபத்தில் உயிரிழப்பு. இலங்கை மீண்டும் உயர்மத்திய வருமான நாடாக உயர்வு, உலக வங்கி வெளியிட்டுள்ள தகவல். 11 வயதினரிடையே அதிகரிக்கும் பாலியல் நோய்கள் இந்த ஆண்டில் அதிகளவாக பதிவு. வீடு வீடாக சென்று அரிசி பானைகளை எடுத்துச் செல்லும் நிலை அரசாங்கத்திற்கு ஏற்படும், அரசை விமர்சிக்கும் நாமல் ராஜபக்ஷ. பாடசாலை மாணவர்களுக்கு கிடைக்கப் போகும் பெறுமதியான வவுச்சர்கள், பிரதமர் ஹரணி அமரசூரிய வெளியிட்ட தகவல். சுரேஷ் சலே பிள்ளையான் கைது விவகாரம், அனுர அரசை கடுமையாக வெளுத்து வாங்கும் உதய கம்மன்பில. இந்த ஆண்டுக்குள் பயங்கரவாத தடை சட்டம் ரத்து, பிரதி அமைச்சர் சுனில் வட்டஹல தெரிவிப்பு. இதுபோன்ற உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ள இப்போதைய எமது உரிமைக்குரல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் பிள்ளையான் பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளதாக அரசாங்கம் குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது என பிபுதுர்ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அரசியல் பழிவாங்கலை முன்னிலைப்படுத்திய அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விடயங்களை அரசாங்கம் தனது அரசியல் தேவைக்காக பயன்படுத்தியுள்ளது. இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் பிள்ளையான் பல விடயங்களை தெரிவித்திருப்பதாக ஜனாதிபதியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் நீதிமன்றுக்கு அவ்வாறு ஒன்றும் அறிவிக்கப்படவில்லை. குண்டு தாக்குதல்கள் குறித்து முறையான விசாரணைகள் இடம்பெற்றால் அதை நாங்கள் எதிர்க்கப் போவதில்லை. ஆனால் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசியல் பழிவாங்கல்கள் செயல்பாடுகள் மாத்திரமே தற்போது இடம்பெறுகின்றன எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டுக்குள் ரத்து செய்யப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டஹல தெரிவித்துள்ளார். மேலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்துவதற்கான புதிய விசேட சட்ட மூலம் அடுத்த 2 மாதங்களுக்குள் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணையில் கிடைத்த உறுதியான சாட்சிகள் மற்றும் தகவல்களின் அடிப்படையிலேயே சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். சட்டத்தின் அடிப்படையில் நடைபெறும் விசாரணைகளை போராட்டங்கள் அல்லது சத்தியாகிரகங்கள் மூலம் நிறுத்த முடியாது என்றும் அவ்வாறு செயல்படுத்துவது நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை பாதிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதால் எவருக்கும் விசேட சலுகை வழங்கப்படாது என வலியுறுத்திய அவர், சுரேஷ் சலேவுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் போராட்டங்களில் ஈடுபடுவதற்கு பதிலாக நீதிமன்றத்தின் மூலம் தங்களது நிலைப்பாட்டை முன்வைத்து நீதியை நாடலாம் என்றார். நாட்டில் தற்போது பயங்கரவாத அச்சுறுத்தல் குறைந்திருந்தாலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்ந்தும் காணப்படுவதனால் அவற்றை கட்டுப்படுத்த புதிய சட்டம் அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார். புதிய சட்டம் மூலம் விரைவில் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என்றும் பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்புகளுக்கு எதிராக அரசு கடுமையான நடவடிக்கைகளை தொடர்ந்தும் முன்னெடுக்கும் என்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டஹல மேலும் தெரிவித்துள்ளார். காலி கொழும்பு பிரதான வீதியின் பயாகல கட்டுகுருந்த பகுதியில் பஸ் ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் பாட்டியும் பேரனும் உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நேற்று நள்ளிரவு 12 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதுடன் விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த மேலும் 2 காயமடைந்துள்ளதுடன் அவர்களில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ள நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று களுத்துறை
கல்வியை கட்டுகுருந்த பிரதான பஸ் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு மீண்டும் பயணத்தை ஆரம்பித்த போது எதிரே வந்த முச்சக்கர வண்டி திடீரென பஸ்ஸின் முன்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானதில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை உயிரிழந்த சிறுவனின் தாத்தாவே முச்சக்கர வண்டியை செலுத்தியுள்ளதுடன் அவரும் பலத்த காயங்களுக்குள்ளாகி களுத்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் ஒரு பெண் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு விபத்துக்குள்ளானவர்கள் பேருவளை பகுதியில் பொசன் வலயத்தை பார்வையிட்டுவிட்டு மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளனர். முச்சக்கர வண்டியை செலுத்தியவருக்கு நித்திரை ஏற்பட்டமையினால் இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. 15 வயதினரிடையே பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் தொற்றுப்போக்கு அதிகரித்து வருவதாக ஊடக மற்றும் சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தில் பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். HIV மற்றும் STI எனப்படும் பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் குறிப்பாக 15 வயது இளைஞர் யுவதிகளிடையே முந்தைய வருடங்களுடன் ஒப்பிடுகையில் ஓரளவுக்கு அதிகரித்து வருகிறது. சிலர் தாங்கள் அறியாமலேயே இதற்கு இரையாகிவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதேவேளை சமூக ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் திரைகளுக்கு அதிகமாக அடிமையாவதன் மூலம் பிள்ளைகள் பிற்காலத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு தூண்டப்படும் போக்கு காணப்படுவதாக மனநல மருத்துவர் சமிந்த வீரஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் திரைகளுக்கு அடிமையாவதால் மூளையில் ஏற்படும் ரசாயன கலவை மாற்றங்கள் காரணமாக பிள்ளைகள் போதைப்பொருள் பயன்பாட்டை நோக்கி தள்ளப்படலாம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2027 ஆண்டிற்காக தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள் பிரிவினாக்கள் மற்றும் சீலமாதா கல்வி நிறுவனங்களின் மாணவர்களுக்கு தலா ஒரு சோடி காலணிகளை வழங்குவதற்கான திட்டத்திற்கு அமைச்சரவை பூரண அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமர் ஹரணி அமரசூரியவினால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தகுதியுடைய ஒவ்வொரு மாணவருக்கும் காலணிகளை கொள்வனவு செய்வதற்காக தலா 3000 ரூபாய் பெறுமதியான வவுச்சர்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த நிலையில் 2026 ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட முறைமையை போன்றே இம்முறையும் விநியோகம் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல், தென், சப்ரகமுவ, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் ஊடாக பாடசாலை மட்டத்திலும் மத்திய, வடக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் மாணவர்கள் சந்தையிலிருந்து நேரடியாக காலணிகளை கொள்வனவு செய்ய முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை 2026 ஆண்டின் 3ஆம் பாடசாலை தவணை முடிவடைவதற்குள் பூர்த்தி செய்ய திட்டமிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பதவியில் இருப்பதற்கான தகைமையை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான வாதங்களை விசாரணை செய்வதற்காக மேல் முறையீட்டு நீதிமன்றம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதியை நிர்ணயித்துள்ளது. இந்த விடயம் இன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதிலும் நீதியரசர்கள் குழாம் முழுமையடையாத காரணத்தினால் இது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அபிநவ நிவஹல் பெரமுனவின் தலைவர் ஓஷல ஹேரத் என்பவரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அண்மையில் நடைபெற்ற பொது தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யும் போது அவர் இன்னும் அரசாங்க மருத்துவ அதிகாரியாக பணியாற்றிக் கொண்டிருந்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க சேவையிலிருந்து முதலில் ராஜினாமா செய்யாமல் வேட்பு மனுக்களை சமர்ப்பிப்பது நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தை மீறும் செயலாகும் என்று வாதிடும் மனுதாரர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டபூர்வமாக பதவியில் நீடிக்க தகுதியற்றவர் என அறிவிக்குமாறும் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயத்தை மிக குறைந்த திகதியில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மனுதாரர் தரப்பு சட்டத்தரணி விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து நீதிமன்றம் இந்த வழக்கை வாதங்களுக்காக ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்கு நிர்ணயித்துள்ளதுடன் அதனை பட்டியலில் முதலிடத்திலும் வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மனுதாரர் சார்பில் சட்டத்தரணிகளான ஷனல் பெர்னாண்டோவுடன் இணைந்து சட்டத்தரணி NK அசோக் பரன் முன்னிலையானார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சார்பில் சட்டத்தரணி நிஷாதி விக்ரமசிங்கவுடன் இணைந்து சட்டத்தரணி சேனானி தயாரத்ன முன்னிலையான நிலையில் அரசு தரப்பு சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மனோகர ஜெயசிங்க முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்க ஊழியர்களுக்கு கடனாக அரிசி வழங்கப்பட்ட பின்னர் கடன் தொகை செலுத்தப்படாவிட்டால் அரசாங்கமே சென்று அரிசி பானைகளை எடுத்துச் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு வந்து வாழ்க்கை செலவு குறித்து பேசுவார் என்றும் பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கான திட்டம் குறித்து பேசுவார் என்றும் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு வந்து ஒரு
காவல்துறை ஊடக பேச்சாளரின் வேலையை செய்தார். இப்போது அந்த மனிதர் பத்திரிகையாளர் சந்திப்பில் அமர்ந்து கொண்டு இப்போது என்ன சொல்ல போகிறேன் என்று யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும். அரசாங்க ஊழியர்களுக்கு 20 கிலோ அரிசியை கடனாக வழங்குவதுதான் அளிக்கக்கூடிய அதிகபட்ச நிவாரணமாக காணப்படுகிறது. இப்போது கடன் தொகை செலுத்தப்படாவிட்டால் அரசாங்கமே சென்று அரிசி பானைகளை எடுத்துச் செல்ல வேண்டியிருக்கும். எவ்வாறாயினும் தற்போதும் கூட அவர்கள் வீடுகளுக்குள் புகுந்து அரிசி பானைகளை எடுத்து செல்வதற்கு பழக்கப்பட்டவர்கள்தான் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய பொருளாதார வகைப்பாட்டின் அடிப்படையில் இலங்கை மீண்டும் உயர் மத்திய வருமானம் பெறும் நாடு என்ற நிலைக்கு தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. 2022 ஆண்டு ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியின் காரணமாக இலங்கையின் பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க பின்னடைவை சந்தித்துள்ளதுடன் நாட்டின் வருமானமும் பெரும் வீழ்ச்சியடைந்திருந்தது. எனினும் அந்த நெருக்கடியை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளின் பலனாக 3 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை மீண்டும் உயர்மத்திய வருமான நாடுகளின் பட்டியலில் சேர்ந்துள்ளதாக உலக வங்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. அதேவேளை 2025 ஆண்டில் இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் உற்பத்தி துறை மற்றும் கைத்தொழில் துறைகளில் ஏற்பட்ட மீழ்ச்சியே நாட்டின் பொருளாதாரம் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு முக்கிய காரணியாக காணப்படுவதாக உலக வங்கி தனது மதிப்பீட்டில் சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.